மைக்காலஜி என்பது எதை பற்றிய அறிவியல் பிரிவு? பூஞ்சை. வினிகரில் முக்கிய உட்கூறு அசிட்டிக் அமிலம். தயிர் உருவாகுதலில் ஈடுபட்டுள்ள பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் அசிடோபிளஸ். கீழ்கண்டவற்றுள் காற்றினால் பரவக்கூடியது. கீழ்கண்டவற்றுள் காற்றினால் பரவப்படுவது. காசநோய். மலேரியாவின் மிகவும் அபாயகரமான தன்மையுடைய வகை பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். இதில் பார்த்தோன்னா நம்ம அபாயகரமாக பரவக்கூடியது பாரம் இருக்குது. இதில்னா ஓவல், மலேரியா, வைவாக்ஸ்ன்னு இருக்குது. இது பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். அப்போ மலேரியாவின் மிகவும் அபாயகரமான தன்மையுடையதுன்னா பாரம். மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறை. கடத்திகள். சிபிலிஸ் நோயை ஏற்படுத்துவது. ரெப்போனியா பல்லிடம். சிபிலிஸ் நோயை ஏற்படுத்துவது ரெப்போனியா பல்லிடம். கொசுவினால் பரவும் வைரஸ் நோய். டெங்கு, மற்றும் சிக்கன்குனியா. கொசுவினால் பரவும் வைரஸ் நோய் பார்த்தோன்னா டெங்கு மற்றும் சிக்கன்குனியா. டிப்திரியா எதை தாக்குகிறது? தொண்டை. டிப்திரியா தொண்டையை தாக்குகிறது. கீழ்காணும் நோய்களுள் எவை வைரஸ் நோய்கள்? சாதாரண சளி, எய்ட்ஸ். இங்கே யானைக்கால் நோய், எய்ட்ஸு, வயிற்றுப்போக்கு, சாதாரண சளி, டைபாய்டு, காச நோய். கீழ்காணும் நோய்களுக்கு எவை வைரஸ் நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சளி, எய்ட்ஸ். விலங்கு கடித்ததால் பரவக்கூடிய நோய் ரேபிஸ். காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு நுரையீரல். மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸை தாக்கும். நுரையீரலை தாக்கும். மூக்கின் வழியாக போனவே நுரையீரலை தாக்கும். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். ஒரு நோய் அறிகுறியின் தீவிரமானது இதை பொறுத்தே அமையும். அதாவது நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை, தாக்கப்பட்ட உறுப்பு, மேற்கண்ட எதுவும் இல்லைன்றிருக்கு. நம்மளுக்கு ஏயும் பியும். இப்போ சி ஆப்ஷன். குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோமைலிடிஸ் வைரஸானது எவ்வழியாக உடலில் செல்கிறது? குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோமைலிடிஸ் வைரஸானது எவ்வழி உடலில் செல்கிறது? வாய் மற்றும் மூக்கு. நுண்ணுயிர்களின் செல்களற்ற உயிர்கள் டேஸ் ஆகும். அதாவது நுண்ணுயிர்களின் செல்களற்ற உயிரிகள் டேஸ் ஆகும். வைரஸ். பாக்டீரியாக்களை அளவீடு செய்ய பயன்படும் அலகு மைக்ரோமீட்டர். பாக்டீரியாவை அளவீடு செய்ய அலகுமுறை மைக்ரோமீட்டர். திருகுபடியில் உள்ள பாக்டீரியாவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. திருகுபடியில் உள்ள பாக்டீரியாவை ஸ்பைரிலம். திருகு மாதிரி உள்ளது ஸ்பைரிலம். டேஸ் என்ற லத்தீன் சொல்லானது நச்சு அல்லது விஷத்தன்மையினுடைய திரவம் என்று பொருள் கொள்ளப்படும். வைரஸ். பூஞ்சைகளின் இனப்பெருக்க முறை அதாவது தரைவழி, இரண்டாக பிளத்தல், மொட்டுவிடுதல், மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்டவற்றில் உயிரி பூச்சிக்கொல்லி எது? கீழ்கண்டவற்றில் உயிரி பூச்சிக்கொல்லி விம்ப்ரியோ காலரே. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அஸ்பெரிசிலஸ் நைகர் என்ற பூஞ்சையினால் டேஸ் அமிலம் தயாரிக்கப்படுகிறது? அஸ்பெரிசிலஸ் நைகர் என்ற பூஞ்சையினால் டேஸ் அமிலம் தயாரிக்கப்படுகிறது? சிட்ரிக். அஸ்பெரிசிலஸ் சிட்ரிக். பெருங்கொள்ளை நோயாக கருதப்படுவது எய்ட்ஸ். பாக்டீரியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட் காச். பாக்டீரியாவின் தந்தை ராபர்ட் காச். பாக்டீரியாவினால் உருவாக்கப்படும் நோய்
பாக்டீரியாவால் உருவாக்கப்படும் நோய் வந்து காலரா. காசநோயினை உண்டாக்கும் நோய் காரணி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காசநோயை உண்டாக்கும் நோய் காரணி வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் டேசாம் ஆண்டு துவங்கப்பட்டது? 1962. காசநோய் தடுப்பு திட்டம் டேசாம் ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1962. குரல்வளை மற்றும் நாசில் வீக்கத்தினை ஏற்படுத்தும் நோய் இன்ஃப்ளூயன்சா. அதாவது குரல்வளையும் நாசில் வீக்கத்தினை ஏற்படுத்துறது வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். மலேரியா பரவும் விதத்தினை கண்டறிந்து அதற்கான நோபல் பரிசை பெற்றவர் சார் ரொனால்ட் ராஸ். மலேரியா பரவும் விதத்தினை கண்டறிந்து அதற்கான நோபல் பரிசினை பெற்றவர் வந்து சார் ரொனால்ட் ராஸ். பன்றிக் காய்ச்சல் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். பன்றிக் காய்ச்சல் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அதனை பிறப்புறுப்பு பால் உண்ணிகள் மனித பாப்பிலோமா வைரஸ். அதில் மனிதன் வந்துருச்சு, பாப்பிலோமா வைரஸ். அடுத்து எய்ட்ஸ் வந்து HIV அதில் இருக்குது. காசநோய் வந்து மைக்கோபாக்டீரியம். காசநோய் எதனால் ஏற்படுது? மைக்கோபாக்டீரியம். ஏ ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ஒற்றை கசையிலை வந்து மைக்கோபாக்டீரியம் எரிக்கினோசா. ஒற்றை கசையிலைனா மைக்கோபாக்டீரியம் எரிக்கினோசா. ஒருமுனை கசையிலை சூடோமோனாஸ் புளுவோரசஸ். இருமுனை கசையிலை வந்து அக்வாஸ்பைரிலம் செர்பனஸ். சுற்று கசையிலை வந்து சால்மோனெல்லா டைபி. ஆப்ஷன் வந்து ஏ கரெக்டு. அடுத்து வந்து ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ். அதனை அதுக்கும் ஏ ஆப்ஷன். ஸ்ட்ரெப்டோமைசின் கிரிசியஸ் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் தான் வரும். அதிலே வருது ஸ்ட்ரெப்டோமைசின். இதனை கிரிசியஸ்னா ஸ்ட்ரெப்டோமைசின். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின் எரித்ரிஸ்னா அதில் எரித்ரிமைசின் வரும். பேசிலஸ் சப்டிலிக்ஸ் அப்படின்னா பேசிட்ராசின். பென்சிலியம் நொட்டேட்டம் வந்து பென்சிலின். செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம்னா 3 செப்ரோஸ்போரின். லாஸ்ட்டில் முடிகிறது, ஸ்டார்டிங்கில் இங்கே வரும். ஸ்ட்ரெப்டோமைசின் இதனை கிரிசியஸ்னா ஸ்ட்ரெப்டோமைசின் வருது. ஸ்ட்ரெப்டோமைசின் எரித்ரியஸ் அப்படின்னா எரித்ரோமைசின். பேசிலஸ் சப்டிலிக்ஸ்னா பேசிட்ரசின். பென்சிலின் நொட்டேட்டம் வந்து பென்சிலின். செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம்னா இது செபலோஸ்போரின். கூற்று: சின்னம்மை நோய் உடலில் வடுக்களாலும் தடங்களாலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. சின்னம்மையானது முகத்தின் அரிப்பினை ஏற்படுத்தி உடல் அனைத்து இடங்களிலும் பரவக்கூடியது. ஏ. அதாவது கூற்று காரணம் சரி, இது கூற்றுக்கான சரியான விளக்கம். எதிர் உயிரி பொருட்களை உட்கொள்வதால் டெங்கு நோயை குணமாக்க முடியும். காரணம், நோய் எதிர் உயிரி பொருள்கள் வைரஸின் பெருக்கத்தை தடுக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் வந்து தவறு. டி ஆப்ஷன். தட்டம்மை நோய்க்கான நோய் காரணி ரூபெல்லா வைரஸ். தட்டம்மை நோய்க்கான வைரஸ் பார்த்தோன்னா ரூபெல்லா வைரஸ். உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பின்வரும் எதனோடு தொடர்புடையது? கொள்ளை நோய். இன்ஃப்ளூயன்சா வந்து பின்வரும் எதனோடு தொடர்புனா அது ஒரு கொள்ளை நோய். எப்படி எய்ட்ஸை கொள்ளை நோய் சொல்கிறோமோ அது மாதிரி இன்ஃப்ளூயன்சா வைரஸையும் கொள்ளை நோய்ங்கிறாங்க. டைபாய்டு நோய்க்கான நோய் காரணி கால்மோனெல்லா டைபி. டைபாய்டு லாஸ்ட்டில் டைப்பின் முடியுது. கால்மோனெல்லா டைபி. சார் ரொனால்ட் ராஸ் மலேரியா பரவும் விதத்தை பற்றிய தனது கண்டுபிடிப்புக்கான எந்த ஆண்டு நோபல் பிரைஸை பெற்றார்னா 1902.
கூற்று HIV நோயானது முதலில் அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்தில் 1981ஆம் ஆண்டு என்றுணரப்பட்டது. கூற்று 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் பன்றிக் காய்ச்சலானது கண்டறியப்பட்டது. இதில் கூற்று 1 மட்டும் சரி, பி ஆப்ஷன். அடுத்து தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்தியவர் எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசி இடுதல் நிகழ்வை அறிமுகப்படுத்துவது எட்வர்ட் ஜென்னர். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. மலேரியா தினம் ஏப்ரல் 25. எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. ராபர்ட் கோ செம்மறி ஆடுகளில் காணப்படும் ஆந்த்ராசிஸ் என்னும் உயிரியல் உருவாகிறது என சுட்டிக்காட்டிய ஆண்டு 1876. ராபர்ட் கோ செம்மறி ஆடுகளில் காணப்படும் ஆந்த்ராசிஸ் என்னும் உயிரியல் உருவாகிறது என சுட்டிக்காட்டிய ஆண்டு 1876. ராபர்ட் கோ. பின் வருவனவற்றில் எது தவறான இணை? இதில் பின்வரும் தவறான இணை சின்னம்மை ரோட்டா வைரஸ் தப்பு. சாதாரண சளி ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மைக்கோ வைரஸ். தட்டம்மை ரூபல்லா வைரஸ். இதில் சின்னம்மை ரோட்டா வைரஸ்ன்றது தப்பு. நமக்கு ரூபல்லான்னு படித்தோம். மறுபடியும் சொல்ல, சாதாரண சளி ரைனோ. சாதாரண சளி எப்படி ரைன் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டே இருக்கும், அப்போ ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு கொள்ளை நோய் மிக்சோ வைரஸ். தட்டம்மை தட்டம்மை தான் ரூபல்லா வைரஸ். இதில் தவறான கூற்று சின்னம்மா ரோட்டா வைரஸ். பின் வருவனவற்றுள் நீர் மூலம் பரவும் நோய் காலரா. நீர் மூலம் பரவும் நோய் காலரா. எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படுவது டெங்கு. பிளேரியா நோய்க்கான காரணி உச்சேரியா பான்கிராப்டி. உச்சேரியா பான்கிராப்டி. மலேரியா நோய்க்கான காரணி உச்சேரியா பான்கிராப்டி. பின்வரும் எந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் பன்றிக் காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோயாக அறிவித்தது? 2009 HIV மாதிரி இது ஒரு கொள்ளை நோயின்னு அறிவித்தது. ஆண்டு 2009. ரெப்டோனியாமல் பல்லிடம் என்னும் நோய் பரவும் நுண்ணுயிரி பின்வரும் எந்த நோயுடன் தொடர்புடையது? பிலிஸ். சி பிலிஸ். ரெப்டோனிமா பல்லிடம் என்னும் நோய் பரப்பு நுண்ணுயிரி பின்வரும் எந்த நோயுடன் தொடர்புடையனா அந்த பிளீஸ் வருதுல, சி பிளீஸ், அந்த நோயுடன் தொடர்புடையது. ஹெப்படைட்டிஸ் பி நோய் பின்வரும் எந்த வைரஸால் உருவாகிறது? HPV. ஹெப்படைட்டிஸ் பி நோய் பின்வரும் எந்த வைரஸால் உருவாகிறதுனா HPV. பின்வரும் உயிருள்ள தடுப்பூசி எது? PPC தடுப்பூசி. பின்வரும் உயிருள்ள தடுப்பூசினா PPC தடுப்பூசி. நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பிளாஸ்ட்ரோசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றது. நோய் தடுப்பு மருந்தளித்தல் மற்றும் பாஸ்டிரைசேஷன் என்ற நிகழ்விற்கு பெயர் பெற்றவர் லூயிஸ் பாஸ்டர். பின்வரும் எந்த ஆண்டு சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை வழங்கியது? அதாவது உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணையை வழங்கியது 1970. பின்னர் எந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணை வெளியிட்டனா 1970. பொறுத்துக. போலியோ மைலிடிஸ் 2 முத்தி நரம்பு மண்டலம். அந்த போலியோன்னு சொன்னாவே நம்ம எந்த அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு பார்த்தோம்னா
நம்மளுக்கு வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். காலரா வந்து குடல் பகுதியை பாதிக்கும். டைபாய்டு வந்து சிறுகுடலை பாதிக்கும். காசநோய் வந்து நுரையீரலை பாதிக்கும். போலியோன்னு சொன்னாவே முத்திய நரம்பு மண்டலம். 57 வந்து H5N1 வைரஸ் வந்து 1996 ஆண்டு தோன்றியது. கூற்று பார்த்தோன்னா இந்த வைரஸ் முதலில் தெற்கு சீனா ஹாங்காயில் நோய் தோன்றியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டுமே சரி. அதாவது H5N1 வைரஸ் வந்து 1996 ஆண்டு தோன்றியது. இந்த வைரஸ் முதலில் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காயில் நோய் தொற்றியதற்காக கண்டறியப்பட்டது. அப்போ வந்து இரண்டுமே சரி வந்து சி ஆப்ஷன். டைபாய்டு பாராடைபி பிஏ மற்றும் பாராய்டு பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்து அதே டிஏபி, அதிலே பிபின்னு வந்திருக்கா, அதனால் டிஏபி டைபாய்டு பாராடைபிஏ மற்றும் பாராடைபி பி போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்து டிஏபி. புண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை மற்றும் ரூபல்லா போன்ற தடுப்பு மருந்துகள் எதன் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிக்கிறது? வைரஸுக்கு. அதாவது புண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, ரூபல்லா தடுப்பு மருந்துகள் வந்து எதன் தாக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பை அளிக்கிறதுனா வைரஸுக்கு. பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை முதலில் தயாரித்தவர் வந்து அலெக்சாண்டர் பிளமிங். பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிர்ப்பொருளை முதலில் தயாரித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங்.